கற்பூர கரைசல் வந்து எப்படின்னு கேட்டா, கற்பூரம் வந்து ஒரு நாளும், சரி. அத கரைப்பதற்கு வந்து ஆ. ஆ யூக்கலிப்டஸ் தைலம் இருக்குது பாருங்க, ஆமா. அதுவும். சரி. அத போனா தான் கற்பூரம் கரையும். ஆ. அத கரைச்சு வச்சுக்குவேன். சரி. அடுத்தது வந்து ஒரு 5 எம்எல் வந்து ஆ. மஞ்சள் தூள். ஆ. ஒரு 5 கிராம் வந்து ஆ. ஆ 5 கிராம் மஞ்சத்தூள், 5 கிராம் வந்து சுண்ணாம்பு. சரி. இத ஒரு கலவை சரி, போட்டுக்குவேன். சரி. போட்டுக்கிட்டு, ஆ. அதுக்கு பிறகு வேப்பெண்ணெய் வந்து ஆ. 75 எம்எல்லும், ஆ. இலுப்பெண்ணெய் வந்து ஒரு 25 ஆ. எம்எல் போட்டு அத கரைக்கிறதுக்கு வந்து ஆ. இந்த சோப்பு கரைசல் இருக்கு பாருங்க. ஆமா. சோப்பு கரைசல்ல வச்சு இந்த வேப்பெண்ணெய் இது கலந்தா கரைச்சா வெள்ளையா வந்துரும். ஆமா. பால் அ மாரி ஆயிடும். பால் மாரி ஆயிடும். ஆ. அந்த பால்ல தான் இந்த அம் மஞ்சள் தூளு, ஆ. சுண்ணாம்பு போட்டு அத கரைச்சிருவேன். சரி. இந்த ஒரு டப்பாவுல என்ன பண்ணுவேன்னா, ஆ. சூடத்த நல்லா நுணுக்கி, ஆ. அத போட்டு ஆ. இந்த யூக்கலிப்டஸ் தைலம் இருக்கு பாருங்க, அத ஆமா. போட்டு கலக்கிட்டா ஆ. கரைஞ்சிரும். சரி. அத கரைஞ்சு இதையும் ஒண்ணா ஊத்தி, ஆ. இதில வந்து 1 லிட்டர் வந்து ஆ. யூரின் இருக்கு பாருங்க, மாட்டு ஆமா, கோமியம். ஆமா. அது ஒரு லிட்டர் போட்டு ஒரு டேங்க்கு அடிச்சுக்குவேன். சரி, இதுதான் ஒரு சரி. டேங்கரோட கலவை. சரி. இது நானாவே தயார் பண்றேன். ஓகே, ஓகே, இத ஓகே. தயார் பண்ணி நான் வந்து அதில அதில 300 எம்எல் வந்து இது மீன் அமிலம் கலந்துருவேன். சரி. 2 ட்ரிப் ஸ்ப்ரே பண்ணா செலவு குறையுங்கிறதுக்காக ஆ. 1 இப்ப ட்ரிப் ஸ்ப்ரே பண்றது வந்து ஆள் வச்சு தானே பண்றது? ஆள வச்சு ஸ்ப்ரே சரி, பண்ணிருவேன். சரி.